அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விழாவின் சிறப்பு பேச்சாளராக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய யூடிவியின் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை எல்லா விடயங்களிலும் பங்கெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆலிம், இன்றைய நிகழ்வுக்காக வேண்டி நாங்கள் அழைத்திருக்கக்கூடிய எல்லா சிறப்பதிதிகளும் எல்லா கௌரவாதிதிகளும் யூடிவியின் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை எங்களோடு கைகோர்த்து நிற்கக்கூடியவர். அந்த வகையிலே அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்கள் ஒருவரான ஷேக் எஸ்.எல். நௌஃபர் கஃபூரி அவர்களே, உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்த நிகழ்வு வரவேற்பு கீதம். இதனை ஆமர் வீதிய மதரசத்துல் முனவ்வரா மதரசாவுடைய மாணவர் யூசுப் அவர்கள் இங்கே பாட இருக்கிறார். அவரை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். யா லைஃபல் கிராமி யா அஹ்லஸ் ஸலாமி نعاديكم بطيب المسك البدور المرامي أهلا وسهلا من على فضيلة أهلا وسهلا من على فضيلة نور البشاشي في الجنان للتعاهم موالي. நிகழ்வில் அடுத்து அறிமுக உரை இடம்பெற இருக்கிறது. இந்த அறிமுக உரையை எங்களுடைய நடுவர் குழாமில் ஒருவரான தேசமானிய தேச கீர்த்தி ஷேக் அல் காரி அல் ஹாஃபில் யுஸ்ரி ஜுபைர் அவர்களை அன்போடு அறிமுறை உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அழைக்கிறேன். இந்த காம்படிஷன்ஸ் பற்றி சில விடயங்களை கூறதுக்கு நான் விரும்புகின்றேன். அதில் முதலாவதாக யூடிவி நிறுவனத்துக்கு முதன்மாக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று கேட்டால், இப்படிப்பட்ட போட்டிகளை நடாத்துவதால் எங்களுக்கு என்ன பயன் இருக்கு, என்ன நன்மை இருக்கு. உதாரணமாக ஒரு புள்ளையை நாங்கள் எப்படி அறிமுகம் ஆகுறது சமூகத்து மத்தியில். இந்த போட்டியின் மூலம் ஒருவர் முதலிடம் அல்லது இரண்டாவது இடம் அல்லது மூன்றாவது இடம், அப்படி இல்லாட்டி ஆறுதல் பிரைஸ் இவங்க எடுத்த போகிறோம். ஒரு காலகட்டம் போன சீரிக்கு இந்த புள்ளையை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். கண்டவர் அன்றைக்கு அந்த யூடிவி பிரைஸ் கிவின் எடுத்த புள்ளையா இவரெண்டு சொல்லி நாங்கள் அவரை அடையாளப்படுத்துகிறோம். இது எத்தனை பேருக்கு இதை பற்றி அவங்களுக்கு அனுபவ ரீதியாக விளங்குதோ தெரியா. என்னை பொறுத்தவரை நான் அறிமுகம் ஆவதற்கு மீடியா மிக மிக முக்கியமானது. உதாரணமாக நான் என்னைய சொல்லி வந்தால் தான் உங்களுக்கு அதில் நான் செல்கிற விஷயம் என்னென்று விளங்கும். 1974ஆம் ஆண்டு அந்த காலத்தில் கிராத் போட்டி நடக்கும். நோம்பு ரமலான் மாதத்தில். இந்த ரமலான் மாதத்துக்கும் அன்றைய காலத்தின் போட்டிக்கு நிறைய சம்பந்தங்கள் இருந்தது. ஸ்லேவ் ஐலண்ட் அக்பர் பள்ளியில் இந்த போட்டியை நடத்துவாங்க. அன்றைய போட்டியில் நான் 12 வயசு கீழ் குரூப்பில் ஃபர்ஸ்ட் வந்திருந்தேன். அன்றைக்கு பரிசளிப்பு விழாவுக்கு ரன்முத்து ஹோட்டல் ஓனர் அல்ஹாஜ் அமீர், நான் நினைக்கிறேன் அந்த பேர் அமீரா தான் இருக்க வேண்டி, அவர் அந்த பரிசவை சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார். அந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணதுக்கு ரேடியோ ஸ்லோன்லேருந்து ரஷீதம் ஹஃபீல், மர்ஹூம் ரஷீதம் ஹஃபீல் வந்திருந்தார். அந்த ப்ரோக்ராம் முடிச்சிருக்கே நான் கிராத் வந்து ரெக்கார்ட் பண்ணி பேத்து அன்றைய காலத்தில் வந்து இன்னும் உங்களுக்கு தெரியும், நோன்பு காலத்தில் ஹிஸ்புல் குரான் என்ற ஒரு ப்ரோக்ராம் நோன்பு 27 அன்று போடுவாங்க. இலங்கை நாட்டை சேர்ந்த சில காரிமார்களை தேர்ந்தெடுத்து ஓத வைப்பாங்க.
அப்போ மர்ஹூம் ரஷீத மஹஃபில் பேத்து அந்தயத்தில் டிரெக்டர் ஆகிந்தவருக்கு செல்வார். அந்தயத்தை ஹிஸ்புல் குர்ஆன் நடத்தினவர் யாருன்னு கேட்டால் காரி ரைசுத்தீன், மர்ஹூம் ரைசுத்தீன். உங்களுக்கு தெரியும், மர்ஹூம் ரைசுத்தீன் தான் அஸ்மாவுல் ஹுஸ்னால அளவட்ட ருலால நிகரட்ட அனுப்பியோன்னு போகுது. அவர் தான் அந்த அன்றைக்கு ப்ரோக்ராம் அந்த ஹிஸ்புல் குர்ஆன் நடத்த வருது. அந்த காலத்தை பெயர்பட்டது அவர் காரி. அதில் முக்கியமான சில காரிகள் தான் காரி அப்துல் வாஹித், காரி ஜெயின், காரி மீராசா, காரி ஜக்கரியா, அவங்களாம் மூத்த காரிமார்கள். எனக்கு 10 வயசு. அங்கே போய்ட்டு ரேடியோ சேனல் செல்வார். இப்படி ஒரு பாஸிங் ஒரு பொடியினோட கண்ட நல்லா கிராத் ஓதுவார். இவரையும் இந்த ப்ரோக்ராமுக்கு சேர்த்து கொள்ளையிலுமாண்டு அவங்க கேட்டாங்க. சின்ன பிள்ளைகள் நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு சேர்க்கல, எல்லாம் கொஞ்சம் தேர்ந்த காரிமார்கள் தான் இருக்கான், பரவாயில்ல அவரை கூட்டின்னு வாங்கண்டு. அப்போ என்னைய கொண்டு போயிட்டு அந்த நோம்பு 20 எனக்கு முதலாவது ஓதைக்க சரிக்கே காரி ரைசின் சிலர் ஒரு பிரச்சனையும் இவருக்கு ரெக்கார்ட் பண்ண இவரை எடுக்கலுமேண்டு. ஏன் அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சிச்சு? அன்றைய ப்ரோக்ராமில் நான் கிராத் ஓதினத்தை ரஷீதம் ஹாஃபில் கவரப்பட்டார். இப்படி ஒருத்தர் இருக்காரு. அன்று தொட்டும் இங்கு வர காட்டும் கிட்டத்தட்ட 47 வருஷமாக நான் ஹிஸ்புல் குர்ஆன் ப்ரோக்ராமில் ஓதுறேன்ற காரணம் என்ன? நாங்கள் ஒரு புள்ளி அடையாளப்படுத்துறது. முதலாவது இந்த போட்டியில் நடந்ததை நான் எனக்கு விளங்கினது. இதில் சில புள்ளிகளை நான் அடையாளப்படுத்தி வச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி சிலத்துக்கு உங்களுக்கும் சில மற்ற எங்களோட ஷேக் எங்களோட ரிஃப்ராஸ் ஆஃபீஸ் அவரும் ஜட்ஜ் பண்ணுறோம். நாங்கள் சில நேரம் கதைப்போம் இப்படி இந்த பிள்ளைக்கு இவ்வளவு திறமை கேண்டு. முதலாவதாக இப்படிப்பட்ட போட்டியை நடாத்துவதற்கு உங்களை இங்கே தனவந்தர்கள் இருக்கிறாங்க, மீடியா சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. நீங்கள் எத்தனையோ ப்ரோக்ராம் நடத்துறீங்க, கிரிக்கெட் மேட்சஸ் நடத்துறீங்க, இல்லை நோம்பு முடிஞ்சால் பெருநாளைக்குள்ள சில விளையாட்டுகள். ஆனாலும் குர்ஆனுக்காக வேண்டி ஒரு மீடியா இது சார் ஒரு பொறுப்பெடுத்து வருடம் நடாத்துவதற்கு நீங்கள் என்னத்தை நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறீங்கன்னா நல்ல சிறந்த காரிமாக்கள் இல்லாட்டி வேறொருத்தர் திறமை பெற்றவன் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஏன்னு கேட்டால் அறிமுகம் என்றது முக்கியம் சமூகத்துக்கு. இப்போ இன்றைக்கு இளம் உலமாக்களை கொண்டு வச்சுக்கிறீங்க, இங்கே நீங்கள் கண்டிக்க மாட்டீங்க. ஆனால் யூடியூப்ல கண்டு சிரிக்க இப்படி ஒருத்தர் வந்தார், இன்றைக்கு வந்தால் சில பிள்ளை பார்க்கலாம் இவர் தான் வந்திருக்காருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறீங்க. இந்த அறிமுகம் என்றது போட்டியல் மூலம் கட்டாயம் அவசியம். அவங்கள போட்டியை முடிச்சுட்டு ஓரத்துக்கு வைக்காம கொண்டு ஒரு சபையில ஒழுங்கான முறையில் அவங்கள நாங்கள் அறிமுகப்படுத்தணும். في أدنى الأرض وهم من بعد غلبهم سيغلبون في بضع سنين
لله الأمر من قبل ومن بعد ويومئذ يفرح المؤمنون. UTV நிறுவனத்தோடு மிக நெருங்கிய தொடர்புள்ளவர், உலமாக்கல் ஆலிம்களோடு மிக நெருங்கியவர். அதே போன்று இளம் உலமாக்கல், நாங்கள் இளம் என்று சொன்னால் கோவிக்க மாட்டார், அவர் வயசாளி என்று நினைத்துக் கொள்ள மாட்டார் நினைக்கிறேன். நிறைய எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர், எல்லா வகையிலும் உதவியாக இருக்கக்கூடியவர், பிரபல தாவா பணியாளர். அந்த காலத்திலே நாங்கள் குர்ஆன் மதரசாவிலே அலிஃபா ஓதும் காலத்திலே வானொலியை அவருடைய குரலை நாங்கள் கேட்போம். அந்த நேரத்திலே எங்களுக்கு இனிசலோடு முதலெழுத்துக்கோடு SLM நௌஃபர் கஃபூரி என்ற பெயரை காதிலே ஒலிக்கும். இன்று வரையும் சகல தாவா பணிகளிலும் முன்னிருந்து செயல்படக்கூடியவர், சமூக சேவையாளர், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய கௌரவ நிறைவேற்று உறுப்பினர் சகோதரர் SLM நௌஃபர் கஃபூரி ஹஸரத் அவர்களை விசேட உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அன்பாய் மேலே கலைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து அவனது தூதரும் அடியாருமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் கூறிக்கொண்டு, மதிப்புக்கும் சிறப்புக்கும் உரிய ஹாஃபில்களே, உலமாக்களே, UTV அமைப்பின் பொறுப்பாளர்களே, அதை வெற்றிகரமாக நடாத்தி செல்ல வேண்டுமென்ற எண்ணத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கும் அதன் ஊழியர்களே, ஹிஃபுல் மதுரசாக்களின் ஹாஃபில்களே, பொறுப்பாளர்களே, இங்கு சமூகம் தந்திருக்கும் அந்த போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, அனைத்து ஹிஃபுல் மதுரசாக்களினதும் பொறுப்பாளர்களே, நலன் விரும்பிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் 1443வது ஹிஜ்ரி ஆண்டின் ரமலான் மாதத்தை நானும் நீங்களும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதுவரையும் என்னையும் உங்களையும் வாழ வைத்த அல்லாஹு தஆலா இன்னும் 8 அல்லது 9 நாட்களில் அடைய இருக்கும் அந்த ரமதானையும் அடைந்து அதிலே நோன்பு பிடித்து நல்லமல்கள் செய்து எங்களுடைய நன்மை தட்டின் கனதியை பாரங்களை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற வருடம் UTVயால் நடத்தப்பட்ட ஹிஃபுல் செய்த மாணவர்களுக்கான போட்டி, அதற்கான பரிசளிப்பை கொடுக்க வேண்டும், நடாத்த வேண்டும். அந்த விழாவை சிறப்பாக நடாத்தி முடிக்க வேண்டும் என்ற ஆசையில் UTVயின் பொறுப்பாளர்கள் பொதுவாகவும், அப்துரஹ்மான் ஹாஃபிஸ் அவர்கள் குறிப்பாகவும் இதில் ஈடுபட்டு இன்று அழகாகவும் சிறப்பாகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதற்காக ஒத்துழைப்பு நல்கிய எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா நல்லருள் பாலிப்பானாக.
குறிப்பாக யூடிவி என்பது அது யூடிவி நிறுவனத்துக்கு சொந்தமானது மாத்திரமல்ல, இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கான ஒரு சொத்து என்பதை நான் முதல் எல்லோரும் மறந்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் அதன் அடைவுகளும் குறுகிய காலத்தில் அது மக்கள் மத்தியில் நடாத்திய நிகழ்ச்சிகளும் உள்ளங்களை ஊடுருவி ஆணித்தரமான பல செய்திகளை மக்கள் உள்ளங்களில் பதிய வைத்ததில் அதற்கு நிகராக அதுதான் என்று கூற வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். என்றாலும் இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கலாம், ஏனைய நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது நாட்டிலே இருக்கும் வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், பள்ளிகள், சம்மேளனங்கள், மஸ்ஜித் நிர்வாகங்களாக இருக்கலாம், இப்படி எல்லா துறையினரையும் பார்த்து நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் சதக்கத்துல் ஜாரியாக்களை செய்துவிட்டு எங்களால் மௌத்தாக முடியும் என்றால் அதுதான் எங்களுக்கு தந்த அல்லாஹ் வந்த மிகச்சிறிய சிறப்பு, அல்லாஹ் வந்த பாக்கியம். அது அந்த வகையில் யூடிவி அது மீளெழ வேண்டும், அது வளமை போன்று அதனுடைய பணிகளை செய்ய வேண்டும். அதற்காக முஸ்லிம் சமூகத்தின் அனைத்து துறையினரும் அவர்களின் கடமைகளையும் பொறுப்புகளையும் அந்த நிறுவனத்தின்பால் முக்கியத்துவம் கொண்டு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். ஒரு சமூகம் மீடியா என்று சொல்லக்கூடிய இவ்வாறான பத்திரிகைகளாக இருக்கலாம், அல்லது தொலைக்காட்சிகளாக இருக்கலாம், இவைகள் இன்று இன்றியமையாத ஒன்று மாத்திரமல்ல, முஸ்லிம் சமூகத்தின் நிலைப்பாட்டையும் நடுநிலைத்தன்மையையும் அது கொண்டிருக்கும் கொள்கை கோட்பாடுகளையும் அவர்கள் மாத்திரம் மனதிலே வைத்துக் கொண்டிருக்காமல் இஸ்லாத்தின் நடுநிலை தன்மையை இந்த நாட்டு மக்களுக்கு பொதுவாக கூறுவதற்கும், குறிப்பாக முஸ்லிம் சமூகம் நடுநிலைத்தன்மையோடு மார்க்க அனுஷ்டானங்களை, விடயங்களை செயல்படுத்துவதற்கு வழிகாட்டுவதற்கும் ஒரு பொதுவான ஒரு மீடியா இவ்வாறான முஸ்லிம் சமூகம் நிர்வகிக்கக்கூடிய ரீதியில் அதை மீளெழுப்பச் செய்வதும், அதை நாங்கள் புத்துணர்ச்சி பெறச் செய்வதும் எங்களுடைய பொறுமையும் பொறுப்பும் கடமையும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த போட்டி பரீட்சை அல்லது இந்த குர்ஆன் சார்ந்த இந்த போட்டிகள் எத்தனையோ பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்றாலும் கொழும்பை மையமாக கொண்டிருக்கும் இந்த குர்ஆன் ஹிஃப்ல் மனனம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கும் குழுக்களின் பொறுப்பாளர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஹாஃபில்கள் உலக மட்டத்தில் எந்த உயர்வை அடைய வேண்டுமோ அவ்வாறான அடைவுகளையும் எங்களுடைய ஹாஃபில்கள் இங்கு அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக ரிஃப்ராஸ் ஹாஃபிஸ் போன்றவர்கள், இன்னும் உள்ளவர்கள் சர்வதேச மட்டத்தில் அவர்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்தி கொண்டது மாத்திரமல்ல, ஹிஃப்ல் துறையிலே என்னென்ன துறைகள் அதில் இருக்கிறதோ, 7 கிராத்துகளாக இருக்கலாம், அது சார்ந்த தஜ்வீத் சார்ந்த ஏனைய விரிவான கட்டமைப்புகளாக இருக்கலாம், அனைத்திலும் திறமை பெற்று எங்களுடைய நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் எங்களுடைய ஹாஃபில்கள், உலமாக்கள், ஆலிமாக்கள், அதன் நிர்வாகிகள் செயல்படுவதை இட்டு உண்மையிலே நானும்
கொழும்பிலே வாழும் ஒருவன் என்ற வகையில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முழு இலங்கைக்கும் ஒரு முன்னுதாரணமாக கொழும்பை மையமாக கொண்டு அதன் சூழலை மையமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் ஹிஃபுல் மதரசாக்கள் பெரும் வசதியான இடங்களில் அமையப்பெற்றவில்லை. அதற்கான பெரும் சொத்து பத்துகள், நிரந்தர வருமானங்கள் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த குர்ஆனின் பால் செலுத்த வேண்டிய பொறுப்பையும் கடமையையும் எளிமையாகவும் அதை பரிபூர்ணத்துவம் மிக்க விதத்திலும் அந்த அமைப்புகள் செய்து கொண்டிருப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் கௌரவத்துக்கு பாத்திரமானவர்கள்.
warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Idza waqa'atil waqi'ah laysa liwaqa'atiha kadhibah
فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثة فأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة
උත්සවයට ආරාධිත අමුත්තන් ලෙස පැමිණි සම්භාවනීය උලමාවරුන් අෂෙයික් ආශික් අබුල් හසන් රෂාදිතුමනි, අෂෙයික් අක්රම් අබුල් හසන් මදනිතුමනි, අෂෙයික් ෆර්හත් මරිකාර් හක්කානිතුමනි, අෂෙයික් මෞසුක් සජීර් උස්වි බින් නූරිතුමනි, ඔබ සැමටද අපගේ හදපිරි කෘතඥතාවය පිරිනමමු. තවද UTV නාලිකාව වෙනුවෙන් මෙහි ආරාධිත අමුත්තා ලෙස පැමිණි අල්හාජ් ආරිෆ් මහතාටද, අල්හාජ් කලීල් මහතාටද, සහෝදර දිල්ෂාඩ් මහතාටද, UTVහි ප්‍රධාන විධායක නිලධාරී සහෝදර රිස්වාන් රාසික් මහතාටද, දීර්ඝ කාලයක් UTV නාලිකාව සමගින් රැඳී සිටින අපගේ සහෝදර හිසාන් මුහම්මද් ෆලීල් මහතාටද අපගේ හදපිරි ස්තුතිය පුද කරමු. එමෙන්ම මෙම තරඟාවලිය සාර්ථකව කර ගැනීමට දායක වූ විනිසුරුවරුන් දේශමාන්‍ය දේශකීර්ති අල් හාෆිස් අල් කාරි මුහම්මද් යුස්රි සුබෛර් තුමාහා අල් උස්තාස් අල් මුක්රි රිෆ්රාස් රාසික් BA අල් අස්හරි තුමාටද අපගේ හෘදයාංග කෘතඥතාවය පුද කරමු. තවද මද්‍රසා 10ක උස්තාද් තුමන් හා උස්තාදා තුමියන්, ආදර දෙමව්පියන් හා හද බැඳි සිසු දරුදැරියනි, ඔබ සැමට අපගේ හදපිරි ස්තුතිය පළ කිරීමට කැමැත්තෙමු. එමෙන්ම මෙම උත්සවයේ නිවේදිකයා ලෙස මෙහි පැමිණීම පිළිබඳව අප සමග සහයෝගයෙන් කටයුතු කළ අෂෙයික් ටී හයිදර් අලි අල් හලීමි මහතාට අපගේ හෘදයාංග ස්තුතිය පුද කරමු. මෙම ඉක්රා වැඩසටහන සාර්ථකව මෙහෙයවීමට ඉතාමත් කැපවීමෙන් උරදුන් මෙම ක්ෂේත්‍රයේ සිටින අල් හාෆිල් අබ්දුල් රහ්මාන් මෞසුක් මහතාට අප සියලු දෙනා වෙනුවෙන් අපගේ කෘතඥතාවය හා අපගේ දුආවන්ද පිරිනමමු. හොඳ හෝ නරක අල්ලාහගේ අභිමතය පරිදි සිදුවේ යයි යන්න සෑම මුස්ලිම් වරයෙකුගේම විශ්වාසයයි. එමෙන්ම මෙම වැඩසටහන තුළ කිසියම් හෝ වැරැද්දක් අඩුපාඩුවක් සිදු වූවා නම් එය අල්ලාහගේ අභිමතය පරිදි යන්න විශ්වාස කර මෙම වැඩසටහන තුළින් සිදු වූ ධනාත්මක දේවල් පමණක් සිතටගෙන මෙම උත්සවය සාර්ථකව නිම කිරීම පිළිබඳව ප්‍රථමයෙන් අල්ලාහටද ඔබ සියලු දෙනාටම අපගේ හදපිරි කෘතඥතාවය පුද කර සිටිමු. අල්හම්දුලිල්ලාහ්. වස්සලාමු අලයිකුම් වරහ්මතුල්ලාහි වබරකාතුහු.